அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஜும்மா தினம். எல்லாரும் ஜும்மா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போயிருப்பீங்க. நானும் போனேன். பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சதும் 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு அமைதியா உட்கார்ந்து இமாம் வர்றதுக்காக காத்திருந்தேன். எனக்கு பிறகு பல சகோதரர்கள் வந்து நஃபில் தொழுதாங்க. பிறகு அவங்களும் அமைதியா உட்கார்ந்து இமாமுக்காக காத்திருந்தாங்க. சரியான நேரத்துக்கு இமாம் வந்து ஜும்மா உரையை தொடங்கினாங்க. ஜும்மா உரை தொடங்கி 3/4 மணி நேரம் நல்ல பரபரப்பா போச்சு. இதற்கிடையில பல சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு அமர்ந்தனர். சில சகோதரர்கள் தொழுகாமலேயே அமர்ந்தனர். அந்த நேரம் அவங்க கிட்ட 2 ரக்காத் நஃபில் தொழுக சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது உன் அருகில் இருப்பவருடன் வாய் மூடி என்று கூறினால் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று கூறியிருக்கிறாங்க. இதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க புகாரியிலே 934வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வரவே நான் அமைதியாக இருந்துட்டேன். ஆனா பயான் சொல்லிட்டு இருந்த இமாம் கூட வந்தவங்க 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு அமருங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது ஏன் அப்படின்னு தோணுச்சு. இந்த இடத்துல திடீர்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இமாம் வரவங்களை தொலை சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இமாம் அவரோட தொழுகையை வீணாக்கி விட்டார்னு தானே அர்த்தம். அது எப்படி சரியான முறையாகும்னு தோணும். ஆனா ஜும்மா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் வந்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் தொழுது விட்டீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை என்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தொழுவீராக என்று கூறினார்கள். இதனை ஜாஃபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க புகாரியிலே 930வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை மக்கள் முன்பு செய்கிறார் என்றால் நாம் அதனை பார்த்து புரிந்து கொண்டு அதே போல நடந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்திருப்பார். அப்படி இருக்க இந்த 2 ஹதீஸ்களினை ஆதாரங்களாக கொண்டு பார்க்கும் பொழுது ஜும்மா உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் நபர்தான் வாயை மூடி அமைதியாக இருக்க வேண்டுமே தவிர உரை நிகழ்த்தும் இமாம் வருபவர்களை 2 ரக்காத் நஃபில் தொழ சொல்லி அறிவுறுத்துவது அவர் மீது குற்றமாகாது. அது அவருக்கு மேலும் நன்மையையே தேடித்தரும். இந்த வீடியோவை யாராவது இமாம்கள் பார்த்தீர்களாயின் இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் ஜும்மா உரையை நீங்கள் நிகழ்த்தும் பொழுது பள்ளிக்குள் வருபவரை 2 ரக்காத் நஃபில் தொழுமாறு வலியுறுத்துங்கள். தொடர்ந்து 2-3 வாரங்கள் கூறி பாருங்கள். அதற்கு அடுத்த வாரங்களில் அவர்களாகவே தொழ ஆரம்பித்து விடுவார்கள். இதே போல சத்திய சன்மார்க்கத்தை அதன் சரியான வழியில் மக்களிடம் கொண்டு சேர்க்க எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.